தமிழ்நாட்டை சேர்ந்தவரா என் உடம்பு கொதிக்குதுங்கிறாங்களே. இவ்வளோலாம் சென்டிமெண்ட்லாம் பார்க்கக்கூடாது சார். இப்போ பெரியார் 50 வருஷம் கழிச்சு பேசணும், நம்ம எதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம்? பெரியாரோட எழுத்துக்கள், பெரியாரோட வேலை, அவர் செய்த பணிகள், அவர் செய்த கொடைகள், அதுக்காக எழுந்து நின்று பதில் சொல்லும். நாம் எதுக்கு பதில் சொல்லணும்? அவர் அப்படி சொன்னாரா? ஆமா சொன்னாரு. நம்ம காட்டு மிராண்டி மொழி, ஆமா காட்டு மிராண்டி மொழி. காட்டு மிராண்டின்றது எந்த அர்த்தத்தில்? நம்ம காட்டு மிராண்டியா இருக்கும் போதுலேருந்தே பேசினதுங்க. 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் காட்டு மிராண்டி தானே அப்போ பேசினது. அது திருத்தம் அவர் டைப்பிங்காக அதை ரீசெட் பண்ணாரு. அதோட அச்சு கோக்கிறதுக்காக அதை எழுத்த சீர்திருத்தம் பண்ணும்போது அது காட்டு மிராண்டி மொழியா இருந்ததுங்க, நான் சரி பண்ணி தந்தேன்னு சொல்றாரு. அது இதில் என்ன தப்பு? ஐ சேஞ்ச் இட், ஐ வாண்ட் டு சேஞ்ச் இட், ஐ வாண்ட் டு ரிஃபார்ம் இட்னு சொல்லும்போது நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்ல. அதனால தானே இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல நம்மளால தமிழ் எழுத முடியுது. அன்னைக்கு மாதிரி இருந்ததுன்னா நம்மளால கம்ப்யூட்டர்ல. ஆனா நீங்க பதிவுல பேரினவாதத்தை பத்தி யார் பேசுறது அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஹிந்தி தான் எல்லாரும் பேசணும்னு சொல்றது என்ன வாதம்? சமஸ்கிருதம் தான் மூன்றாவது மொழி தான். சமஸ்கிருதம் தான் ரொம்ப உயர்ந்த மொழின்னு சொல்றது யாரோட வாதம்? சரஸ்வதி நதி ஓடிச்சுன்னு சொன்னது யாரோட வாதம்? மண்ணுக்கு அடியில இருக்கு. கண்ணுக்கு தெரியாது ஆனா ஓடினே இருக்குன்னு சொல்றீங்களே, அப்ப இதெல்லாம் என்ன? இதான பேரினவாதம்? நீங்க சொன்னா பேரினவாதம், நாங்க சொன்னா பிராந்திய பேரினவாதமா? நீங்க அந்த போட்டி ஆரம்பிக்கிறீங்க, இந்த கான்டெஸ்ட் நீங்க கொண்டு வரீங்க, யார் பெரியவங்கன்னு சொல்லும்போது நாங்க ஒன்றும் அவ்வளோ சின்னவங்க இல்லைன்னு நாங்க சொல்றோம். அது பேச்சை ஏன் நீங்க தொடக்குறீங்க? எல்லாரும் சமம் நீங்க சொல்லுங்க, நாங்க ஒத்துக்கிறோம், ஆமாங்க எல்லாரும் சமம் சொல்லிட்டு போறோம். அந்த காம்படிஷன் ஆரம்பிக்கிறதே நீங்க தானே. அப்போ தலைமை சரியில்லைன்னா மற்ற எல்லாரும் அதே மாதிரி தான் செய்வாங்க. அப்போ அவங்க முதல்ல சரி பண்ணிக்கணும். நாட்டை ஆட்சி செய்வர்கள் சரியா செய்யணும். இங்க எல்லாரும் சமமானவர்கள். ஹோலி கொண்டாடும் போது ஒரு இஸ்லாமியர் அந்த பக்கம் போனா அவங்க மேல நீங்க கலர் அடிக்கக்கூடாது. மத நல்லிணக்கம்னா அதுதான். இத்தனை ஆண்டுகள் இங்க ஹோலி கொண்டாடணும், இந்த பிரச்சனை வந்ததா அப்படின்னு தலைவர் சொல்லணும். நீங்களாம் பர்தா போட்டுன்னு மாஸ்க்குக்கே பர்தா போட்டு. முதலமைச்சர் சொல்றாரு, ஆனாலும் சம்பவங்கள் நடக்குது. இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் இனத்தை சேர்ந்தவர்களை, இல்லை ஜாதியை சேர்ந்தவர்களை, ஏதோ ஒரு பிராந்தியத்தை சேர்ந்தவர்களை அவங்க தான் பிரித்தாள்கிறார்கள். எங்கேயாவது ஒரு லாஜிக் இருக்கா? ஒரு பிராந்திய கட்சி போய் தேசிய கட்சியை போய் பிரித்தாள முடியுமா? தேசிய கட்சி தான் பிராந்திய கட்சி, பிராந்தியத்தை பிரித்தாளும். இல்ல இந்திய தேசபக்தின்னு இருக்குல்ல, தேசபக்தி எதுக்கு இருக்கணும்? எதுக்கு பக்தி இருக்கணும்? தேசத்தின் மேல என்ன பக்தி? இந்த தேசபக்தி, மொழி பக்தி, பிராந்திய பக்தி, பதி பக்தி அதெல்லாம் தப்பு சார். அதெல்லாம் இருக்கக்கூடாது. என் சர்வைவல் யூஸா, கம்யூனல் சர்வைவல் யூஸா தனித்தனியாக தான் யோசிக்கணும். நம்ம தேசத்தை நேசிக்கணும்ல, அதெல்லாம் அவசியம் இல்லை சார். நான் நேசிச்சாலும் நேசிக்கலைனாலும் அந்த தேசம் இருக்கும். நான் மொத்த இந்தியாவே நேசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பாதி பிரித்து நீங்கள் பாகிஸ்தான் கொடுத்துட்டீங்க, அப்போ என் நேசம் குறைஞ்சிருச்சா? கொஞ்சம் பிட்டு பிரித்து பங்களாதேஷ் கொடுத்துட்டீங்க, என் நேசம் குறைஞ்சிருச்சா? ஒரு இடத்து மேலெல்லாம் அவ்வளோ சென்டிமெண்ட் வைக்க முடியாது சார். எதற்காக அந்த கோட்பாடு இருக்குது? நீங்கள் யுவல் நோவா ஹராரே படிச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், சில விஷயங்கள், சில கதைகளை நம்ம ஒத்து போகிறோம், ஆனால் அந்த கதையை வச்சே நம்ம ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி பவர் அது கொடுக்கக்கூடாது. அது வெறும் ஒரு கதையை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.